அழகே அழகு சீரியல்ல மலருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து மதி எத்தனையோ தடவை கூட நின்றுருக்காங்க. அதே மாதிரி மதிக்காக மலர் நிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மலர் வெளியே உட்கார்ந்ததும் மதி மலரை பாக்குறாங்க. ஆனா மலர் மதி இருந்த பக்கம் கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாத மதி எந்திரிச்சு போய் மலர்கிட்ட பேசுறாங்க. நீங்க கூட என் கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மலர் அப்படி இல்லை மதி, அது அப்படின்னு கொஞ்சம் மழுப்புறாங்க. நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இல்லை மதி, நீ பேசுனது ஒரு விதத்தில் கரெக்டு தான். நான் சுயமரியாதை இல்லாமல்லாம் இல்லை, இது என் குடும்பம்னு பார்த்து அப்படியே இருந்து பழகிட்டேன். அதே மாதிரி நீயும் இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் இவங்க பண்ணுற தப்பு. நானும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா அத்தை பேசின பேச்சப்படி நானும் அங்கே நின்றுட்டு தானே இருந்தேன். அப்போ நான் உன் கூட தான் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகவனும் லக்ஷ்மியும் வெளியில் வராங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு மதி இங்கே பாருங்க, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் என்ன லக்ஷ்மி இது, ஊரே வேடிக்கை பார்க்குது, இவ இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு மதி நீ உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு மதி எப்படி உள்ள வர சொல்றீங்க, என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன அவரே எனக்கு என்னன்னு போயிட்டாரு, நான் எப்படி உள்ள வர்றது, நான் வரமாட்டேன், அவரா கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி ராகவன் சொல்லிட்டாரு. தங்கராஜ் அர்த்த ஜாமத்துல கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி எங்கிங்க இந்த நேரத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் அதுவா, அங்க ஒருத்தி பொண்ணு அது இதுன்னு புரட்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா, அதுதான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி அது யாருங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உங்க வீட்டுலதான் மதி இருக்கால, அவ தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கும் உங்க அம்மாக்கும் சண்டை வந்துடுச்சான், அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி எவ்வளவோ தூரம் சொல்லிட்டு வந்தேன், ஆனா மன்னிப்பு கேட்காம வீட்டுக்கு வெளியில உட்காந்து ஊரே இப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி ஐயோ அப்படியா, சுரேஷ் என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் தான் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டானே, தள்ளுனதுதான் தள்ளுனா, அவங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு வெளியில உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி உங்களையாட்டவே எல்லாரையும் நினைச்சிங்களா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு ஏங்க நானும் வரனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் நீ என்ன பண்ண போற, சும்மா ஆடிட்டு இருக்கிறவளை உசுபேத்தி விட போறியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி இல்லைங்க, பிரச்சனை என் பிறந்த வீட்டில் தானே, நானும் வரனே அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ இப்போ என்ன சொல்ல வர, உன் வீடுன்னு சொல்ற அதானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் எது சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியையும் கூப்பிட்டுக்கிட்டு தங்கராஜ் போறாங்க. அங்க போய் கார் நின்னதும் தங்கராஜை பார்த்ததும் லக்ஷ்மி இருந்துட்டு வாங்க மாப்பிள்ள, நீங்க வந்ததும் தான் எனக்கு உயிரே வருது, எனக்கு இவ பண்ற அட்டுழியத்துல நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி இருந்துட்டு அம்மா கொஞ்சம் அமைதியாரு, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி ஒண்ணுமே இல்ல ரேவதி, ஒரு சின்ன விஷயம், சுரேஷ் காப்பியை குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு அப்படியே போயிட்டான், இவ அந்த சைடு நடந்து போய்கிட்டு இருந்தா, இந்த டம்ளரை எடுத்து கொண்டு போய் உள்ள வையுமானதான் சொன்னேன், அதுக்கு இவ அந்த பேச்சு பேசுறா. ரேவதி உன் பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்த தெரியல, அவன் வேலையை கூட அவனால செஞ்சுக்க முடியாதா, உன் பிள்ளைங்கிறக்காக நான் இடுப்புல தூக்கிக்கிட்டு சுத்த முடியுமான்னு என்னை பார்த்து கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டாடி அப்படின்னு மறுபடியும் கண்ணீர் வடிச்சு டிராமா கிரியேட் பண்றாங்க. அதை பார்த்த மதி இங்க பாருங்க, பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடாது, என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லுங்க, இப்படி திரிச்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி பாத்தியா பாத்தியா உன் முன்னாடியே அவ எப்படி பேசுறான்னு, இப்படி தாண்டி ரேவதி இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே இல்லை, எப்ப பாரு என்னையும் அப்பாவையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா, திட்டிக்கிட்டே இருக்கா, ஐயோ இவகிட்ட பாய் கொடுத்து எங்களால மீளவே முடியலடி, இப்ப நீயும் தான் இருக்க அங்க மாப்பிள்ளை வீட்டுல, அங்க எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிற, உன் மாமியார் ஏதாவது ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்களா, இவ இப்ப இங்க எத்தனை நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்ன கேட்டா 100 கம்ப்ளைண்ட் சொல்லுவேன் ரேவதி, அந்த அளவுக்கு இவ எங்களை படுத்தி எடுக்கிறா, மலரும் தானே இங்க இருக்கா, ஒரு நாள் ஒரு பொழுது இப்படி பண்ணிருப்பாளா, சரி சண்டை வந்துருச்சு, ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அத்தைன்னு சொல்லிட்டு கம்முன்னு போக வேண்டியதானே, சொல்ல மாட்டாளாமா, மன்னிப்புங்கிற வார்த்தை அவ வாயிலிருந்து வரவே வராதாண்டி, என்னை போட்டு பாடா படுத்துறா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி மதிக்கிட்ட போய் என்னாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி இல்லைங்க, அவங்க சொல்றது எதையுமே நான் சொல்லலை, அவங்க டம்ளர் எடுத்து வைக்க சொன்னது என்னவோ நியாயம்தான், அவங்க பொறுமையா சொல்லியிருந்தாங்கன்னா நான் எடுத்து வச்சிருப்பேன், அவங்க தான் தேவையில்லாம என் அம்மாவோட வளர்ப்பை பத்தி பேசினாங்க, அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பேசுற நீங்க உங்க பையனை ஒழுக்கமா வளர்த்திருக்கலாம்னு மட்டும்தான் கேட்டேன், மற்றபடி பெருசா எதுவுமே நான் சொல்லலை, இவங்க தான் இதை பெரிய விஷயமாக்கி இவ்வளோ தூரத்துல கொண்டு நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மலர் இருந்துட்டு அண்ணி என்ன அண்ணி நீங்க இருந்து கூடவா இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. மலர் இருந்துட்டு நான் என்ன ரேவதி பண்ணட்டும்னு பேசிட்டு இருக்கும்போது
ராகவன் தங்கராஜ் கிட்ட, மாப்பிள இதெல்லாம் ஒத்து வராது மாப்பிள, நீங்க இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுங்க, அத்து விட்டுருங்க, சுரேஷ்க்கு இவ வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன ஏதுன்னு பேசுறேன்ட்டு மதி கிட்ட போறாங்க. மதி, என்ன இதெல்லாம், நான் உனக்கு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேன்ல, இப்ப மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் உனக்கு பெரியவங்களை மதிக்கணும்னு தெரியவே தெரியாதா? இத்தனைக்கும் நீ ஸ்கூல்ல வாத்தியாரா தானே இருக்க, அங்க குழந்தைங்களுக்கு என்னத்த சொல்லித்தர அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி, இங்க பாருங்க, என்னோட நடத்தையை பத்தியோ நான் சொல்லிக் கொடுக்கறத பத்தியோ லெசன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவன், டேய் பாக்கியராஜ், இது ஒன்னும் ஒத்து வர மாதிரி தெரியலடா, ஒரு ஆட்டோவை பிடிச்சு இவளை ஏத்தி கொண்டு போய் அவங்க அப்பன் வீட்டுல விட்டுட்டு வந்துரு. ஐயோ, இவ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்குது, என்னால முடியல, இந்த சுரேஷ் இந்த நேரம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், மாமா அவனுக்கே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அவன் வேலையை விட்டுட்டு இங்க இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மளுக்கு தெரியுது மாப்பிள, பொண்டாட்டி இவளுக்கு தெரியணுமல்ல, எப்ப பாரு அவனை உயர வாங்கிக்கிட்டே இருக்கா, அவனுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நிம்மதியே இல்லை, நாங்களும் வீட்டுல பாத்துக்கிட்டே தானே இருக்கோம், ஒருவேளை அவனுக்காக செய்யறதில்ல, அவன் வந்தாலே வேண்டா வெறுப்பா நடந்துக்கிறான், அவனை பார்த்து ஒரு வார்த்தை பாசமா பேசுறதில்ல, வேலை முடிச்சு கலப்பா வந்தா கூட இவளுக்கு என்னடான ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிறான், இப்ப கூட மலர் தான் என் சுரேஷ்க்கு எல்லாமே செய்யறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், என்ன மதி இப்படி சொல்றாங்க, கல்யாணம் பிடிக்கலன்னா நீ அப்பவே சொல்லிருக்கணும்ல, அப்ப மண்டைய ஆட்டி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. மதி இருந்துட்டு, இனி ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜுக்கு கோபம் அதிகமா வந்துடுது. நீ முதல்ல எந்திரி, உன்னை கொண்டு போய் நான் உன் அப்பா வீட்லயே விட்டு வந்தாரன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருந்தவங்க, என்னடி இது, மாமியார் மருமக சண்டை நேரத்துக்கு நேரம் கூடிக்கிட்டே போகுது, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஆயிப்போச்சுன்னா பக்கத்துல இருக்கிறோங்கிறக்காக நம்மளுள்ள கம்பி என்னனும், எதுக்கும் மகளிர் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. தங்கராஜ் மதிய கையை பிடிச்சி இழுக்கவும் மகளிர் போலீஸ் வந்து ஜீப்பை நிறுத்தவும் சரியா இருக்குது. போலீஸ் கீழே இறங்கினதும், யாருப்பா நீ, ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இருக்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்களேன்னு வந்து பார்த்தா இங்கேயும் அப்படிதான் இருக்கும் போலயே, என்ன எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை மாமியார் கொடுமை பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி ஷாக் ஆகி, ஐயோ அம்மா போலீஸ்காரம்மா, நாங்க எதுவுமே பண்ணல, இவதான் எங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய்யறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி இருந்துட்டு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ்கார லேடி, ஏமா என்னாச்சு, ஏன் இந்த ஆள் உன்னோட கையை பிடிச்சி இழுக்கிறான், என்ன ஏதுன்னு சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், இங்க பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிற பையனும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா தான் இருக்கான், S3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், பேரு சுரேஷ், நீங்க வேணா கூப்பிட்டு கேட்டுக்கோங்க, இப்ப நடக்கிற பிரச்சனையே வேற, நீங்க இதுல அனாவசியமா தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடி போலீஸ், இங்க பாரியா, யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனா பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கம்ப்ளைண்ட் வரும், நான் ஸ்டெப் எடுத்தே ஆகணும், இப்ப என்ன பிரச்சனைங்க, எதுக்காக அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு என்ன உள்ள தூக்கி வைக்கணுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு, என்னங்கத்த இதெல்லாம், சுரேஷ் என்னதான் பண்றான், போன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜும் சுரேஷ்க்கு ஃபோன் பண்றாரு, ஆனா ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு, சுரேஷ் போனை எடுக்கவே இல்லை. பாக்கியராஜ் இருந்துட்டு, போனை எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளை நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.